ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். நான் ரீசெண்ட்லி இந்த ஸ்லைடும் பென்சிலும் இல்லாமல் படிக்க உட்காருறதில்ல. ஏன்னா நோட்டில் வந்துட்டு எழுதி பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நோட்டு வீணாக போகும், ப்ளஸ் பென்னு தீந்து போயிடும். இந்த ஸ்லைட் அண்ட் பென்சில்னால் நம்ம எழுதி முடிச்சுட்டு அழிச்சு அழிச்சு எழுதிக்கலாம். ஸோ என்ன மாதிரி பிஸ்னாரி யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் அப்படி தானே? பிஸ்னாரிங்கிறத விட எனக்கு நோட்டை விட வந்துட்டு ஸ்லைட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நோட்டில் எழுதுறப்போ ரொம்ப பார்த்து பார்த்து எழுதணும். வேகமாக எழுதி முடிச்சுட்டு அடுத்த நோட்டு வாங்கணுமே அப்படின்னு. ஸோ இதாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, அழிச்சிட்டு எழுதிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு ஆசான் புக்கில் வந்துட்டு ஆல்ரெடி யூனிட் 5 அண்ட் 6 படித்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி யூனிட் 4 படிக்க போகிறேன். யூனிட் 4 நமக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது என்னங்கிறத பற்றி பார்த்துடலாம். ப்ளஸ் அது போக வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்குது. அது என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு பார்க்க ஆரம்பிங்க. வாங்க நம்ம யூனிட் 4 படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆசான் புக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நான் ரீசெண்ட்லி தமிழுக்கு ரிவிஷன் பண்ணி இந்த புக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பார்க்க போகிறது கலை சொற்கள். நமக்கு இந்த கலை சொற்கள் வந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த கலை சொற்கள் கீழே வர சப்டாபிக் என்னென்னு பார்த்தா, பல்துறை சார்ந்த கலை சொற்கள், அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், தகவல் நுட்பம், ஊடகம், சிறப்பு தமிழ், இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட கலை சொற்கள் நம்ம கேட்குறாங்க. இதில் இருக்கிற சில வார்த்தையில் வந்து நம்ம காமனாக டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கும், ஸோ ஈஸியாக இருக்கும். ஆனால் பல வேர்ட்ஸ் வந்துட்டு நமக்கு சயின்ஸ் டெர்மில் இருக்கும், நமக்கு புரியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு எதையுமே வந்துட்டு ரொம்ப அஜாக்கிரதையாக எடுத்துக்க வேணாம். ஸோ நீங்கள் வந்துட்டு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். இந்த கலை சொற்களுங்கிறது நம்ம தமிழ் புக்கில் இருக்கிறது மட்டும் கவர் ஆகாது. நமக்கு வந்து சயின்ஸ் புக்கில், சோசியல் சயின்ஸ் புக்கிலலாம் நமக்கு புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த தமிழில் இருக்க யூனிட் 4 கலை சொற்களுக்கு நம்ம 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஒன்லி தமிழ் புக்கில் இருக்க கலை சொல் மட்டும் பார்த்தா பத்தாது, ஏன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ என் கையில் வச்சிருக்க புக்கவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் வந்துட்டு 130 பேஜஸ் இருக்குது. நான் இந்த 130 பேஜஸையும் வந்துட்டு ஃபுல்லாக படித்து முடித்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 10 மார்க்ஸ் கன்ஃபார்ம் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறப்ப யூனிட் வைஸ் பண்ணுங்கன்னு அதுக்காக தான் சொல்லுவேன். யூனிட் வைஸ் ரிவிஷன் பண்ணுறப்ப 100 மார்க்ஸ்க்கு 10 மார்க்ஸ்க்கு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 20 மார்க்ஸ் நான் படித்து முடிச்சிட்டேன், 30 மார்க்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ மார்க் நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு. ஸோ அதுக்காக ரிவிஷன் பண்ணுறப்ப யூனிட் வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் அதுதான். ஏன்னா நான் வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறப்ப யூனிட் வைஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி டெஸ்ட் போட்டு பார்க்க இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கலை சொற்கள் ஆன்லைன் டெஸ்ட்னு போட்டால் உங்களுக்கு நிறையா வருது. ஸோ நீங்கள் எதாவது படித்து முடிச்சுட்டு அதில் ஃப்ரீ டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஃப்ரீ டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு தப்பான கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வைங்க. குரூப் 4 எக்ஸாம் பற்றி ஒரு அப்டேட் நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இந்த இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஏப்ரல் 25 வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஜூலை 13 வந்து எக்ஸாம்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ ரீசெண்ட்லி நம்ம யூடியூப்லலாம் வைரலாக போயிட்டுருக்கிற, இன்ஸ்டாவில் வைரலாக போயிட்டு ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு ஜூலை 12 அப்படின்னு. ஜூலை 13க்கு 12க்கு உங்களுக்கு பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ அவங்க அப்படியே 12 எக்ஸாம் வச்சாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஒன் டேயில் ஒன்றும் மாறி போயிட போகிறதில்ல. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டேன் அப்படின்னா, எக்ஸாம் 1 மந்த் தள்ளி போனால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும், நமக்கு டைம் கிடைக்கும். எக்ஸாம்ஸ் வந்து குரூப் 4 சொன்ன தேதியோடு 1 மாதம் முன்னாடிலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி 1 டே முன்ன பின்ன வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து என்னங்கிறத நோட்டிஃபிகேஷன் வரப்போ கிளியராக சொல்லிடுவாங்க. நமக்கு வந்துட்டு ஏப்ரல் 25 வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆயிருங்க. சரியா? நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் தள்ளி போகணும்னு நினச்சி படிக்காமல் இருக்காதீங்க. நம்ம வந்துட்டு நம்ம கடமையை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். ஆசான் புக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்துட்டு டெய்லி படிங்க, ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.